Hi students, இந்த வீடியோவில் lattice energy and Born Haber cycle அப்படிங்கிற ரெண்டு டாபிக் பற்றி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு lattice energyன்னு என்னென்னு பார்க்கலாம். Lattice energy is defined as the amount of energy required to completely remove the constituent ions from its crystal lattice to an infinite distance from 1 mole of a crystal. 1 mole of crystal latticeல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூவன்ட் அயான்ஸை கம்ப்ளீட்டாக இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லேட்டிஸ் எனர்ஜின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு நேம் வந்திருக்கு, அது வந்து லேட்டிஸ் என்தால்பி அப்படின்னும் இதை சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், NaCl. இதில் வந்து என்ன அயான்ஸ் இருக்குது, Na+ அண்ட் Cl-. இதனுடைய லேட்டிஸ் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா NaClல இருக்கக்கூடிய Na+ அண்ட் Cl- பிரித்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான லேட்டிஸ் எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா +788 kJ mole -1. இப்போது இந்த எபோவ் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா லேட்டிஸ் எனர்ஜி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 788ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது Na+ அண்ட் Cl- அயான்ஸை 1 mole of NaClலேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது, 788 kJ. அந்த அளவுக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பான் ஹேபர் சைக்கிள். இந்த லேட்டிஸ் எனர்ஜியோட ரிலேட்டட் கான்செப்ட் தான் பான் ஹேபர் சைக்கிள் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, ஒரு ரியாக்ஷனுடைய எனர்ஜியை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது, பான் ஹேபர் சைக்கிள் அப்படிங்கிறது. இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் 2 ஜெர்மன் சயின்டிஸ்ட், மேக்ஸ் பான் அண்ட் ஃப்ரிட்ஸ் ஹேபர், ஹூ டெவலப்டு திஸ் சைக்கிள். இந்த பான் ஹேபர் சைக்கிளை வந்து டெவலப் பண்ணவங்க யார் அப்படின்னா ஜெர்மன் சயின்டிஸ்டான மேக்ஸ் பான் அண்ட் ஃப்ரிட்ஸ் ஹேபர் அப்படிங்கிறவங்க தான். அதனால தான் மேக்ஸ் பானுடைய நேம்லேருந்து பானுங்கிறதையும் ஃப்ரிட்ஸ் ஹேபருடைய நேம்லேருந்து ஹேபருங்கிறதையும் எடுத்துகிட்டு இதுக்கு பான் ஹேபர் சைக்கிள்னு நேம் வச்சாங்க. The cycle is concerned with the formation of an ionic compound from the reaction of a metal with a halogen or other non-metallic elements such as oxygen. இந்த சைக்கிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அயானிக் காம்பவுண்ட் ஃபார்மேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அயானிக் காம்பவுண்ட் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு மெட்டல் அண்ட் ஹாலஜனுடைய காம்பினேஷன் இல்லைனா மெட்டல் அண்ட் ஆக்சிஜனுடைய காம்பினேஷன் மூலமாக ஃபார்ம் ஆகுது. அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த பான் ஹேபர் சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. பான் ஹேபர் சைக்கிள் இஸ் primarily used in calculating lattice energy which cannot be measured directly. இந்த பான் ஹேபர் சைக்கிளோடைய ப்ரைமரி அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டிஸ் எனர்ஜி கால்குலேஷன். லேட்டிஸ் எனர்ஜியை இந்த சைக்கிளை வச்சுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். லேட்டிஸ் எனர்ஜியை டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. The Born-Haber cycle applies Hess's law to calculate the lattice enthalpy. Born-Haber cycle யூஸ் பண்ணி lattice enthalpy எந்த லாவை வச்சு கால்குலேட் பண்ணுறோம், Hess லாவை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். For example, considering the formation of a simple ionic solid such as an alkali metal halide MX, the following steps are considered. இப்போது MX அப்படிங்கிற ஒரு அல்கலி மெட்டல் ஹேலைடு வந்து ஃபார்ம் ஆகிறதா வச்சுக்குவோம். இட் இஸ் அயனிக் சாலிட். ஓகேவா, இது எப்படி ஃபார்ம் ஆகலாம், ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான ரியாக்ஷன், ஓவரால் ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம், M சாலிட் ப்ளஸ் 1/2 X2. இந்த X2ங்கிறது என்னது, ஹாலஜன், கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த டோட்டல் ரியாக்ஷனுக்கான என்தால்பி சேஞ்ச் ΔHFன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஹீட் ஆஃப் ஃபியூஷன். அது என்ன ஃபார்ம் ஆகுது, MX அப்படிங்கக்கூடிய மெட்டல் ஹேலைட் ஃபார்ம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் சாலிடும் கேசியஸ் ஹேலஜனும் சேரும்போது மெட்டல் ஹேலைடு வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போது இந்த சாலிட் மெட்டலை வந்து கேசியஸ் மெட்டலாக மாற்றுறோம். சர்டன் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, தட் சாலிட் மெட்டல் இஸ் கன்வெர்டட் இன்டு கேசியஸ் மெட்டல். அதுதான் அதனுடைய ஹீட் சேஞ்ச் வந்து ΔH1 எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறமா அந்த கேசியஸ் மெட்டலில் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நம்ம கொடுக்குறோம், ஹீட் பண்ணுறோம், அதை ΔH3ன்னு எடுத்துக்கிறோம். அது இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, தட் நியூட்ரல் கேசியஸ் மெட்டல் ஆட்டம் இஸ் கன்வெர்டட் இன்டு பாசிட்டிவ் அயான். ஓகே, இது ஒரு பாசிட்டிவ் அயானாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹேலஜன், கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஹேலஜன் மாலிக்யூலாக இருக்குது, X2ங்கிறது என்னது, மாலிக்யூல், அதை வந்து ஹாலஜன் ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதில் நடக்கிற ஹீட் சேஞ்ச் ΔH2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது X கேசியஸ் ஸ்டேட். இப்போ இந்த கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹாலஜனை நம்ம அட்டாமிக் ஹாலஜனாக இருக்குது. Xங்கிறது என்னது, ஒரே ஒரு ஆட்டம், மாலிகுலாக இருந்துச்சு, அதை ஆட்டமாக மாற்றிட்டோம்.
இப்போ என்ன பண்ணுறோம், அதை வந்து நெகட்டிவ் ஆனையானாக மாற்றுறோம். ஸோ அதில் நடக்கக்கூடிய ஹீட் சேஞ்ச் டெல்டா H4. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த M ப்ளஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் கேசியஸ் ஸ்டேட்டில் அந்த பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான் இது ரெண்டும் கம்பைண்ட் ஆகி MXங்கிற மெட்டல் ஹேலைடாக ஃபார்ம் ஆகுது. இதனுடைய டோட்டல் எனர்ஜி சேஞ்சை வந்து நான் யூன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, என்தால்பி சேஞ்ச். அகெயின் ஐ வில் எக்ஸ்பிளைன். சாலிட் மெட்டலில் இருக்கிறத கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாற்றுறோம், அதுக்கப்புறம் அதை வந்து பாசிட்டிவ் அயானாக சேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி மாலிகுலாக இருக்கக்கூடிய ஹாலஜனை ஆட்டமாக மாற்றுறோம், அதுக்கப்புறம் அதை ஆனையானாக மாற்றுறோம். அந்த ஆனையான் கேட்டையான் சேரும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, மெட்டல் ஹேலைட் ஃபார்ம் ஆகுது. டைரெக்டாக மெட்டலும் ஹாலஜன் மாலிகுலும் கம்பைண்ட் ஆனாலும் அது ஃபார்ம் ஆகுது. இப்போது ஹெஸ் லாவை அப்ளை பண்ணலாமா? இல்லை முதல்ல டெல்டா H1னா என்ன, H2னா என்னங்கிறது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்தால்பி சேஞ்ச் ஃபார் தி சப்ளிமேஷன். ஏன் சப்ளிமேஷன்னு சொல்கிறாங்க டெல்டா H1? சாலிடில் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து டைரெக்டாக கேசியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. டைரக்ட் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் டு கேஸ் என்னன்னு சொல்கிறோம், நம்ம சப்ளிமேஷன் சொல்கிறோம். அதனால டெல்டா H1 வந்து ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் ஆர் என்தால்பி சேஞ்ச் ஃபார் தி சப்ளிமேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா H2ங்கிறது பார்த்தீங்கன்னா என்தால்பி சேஞ்ச் ஃபார் 1/2 X2 gaseous state to X gas for the dissociation. அதாவது வந்து X2 அப்படிங்கக்கூடிய மாலிகுலேருந்து Xங்கிற ஆட்டமாக கன்வெர்ட் ஆகுது ஹாலஜன், அதனுடைய என்தால்பி சேஞ்சு. டெல்டா H3ங்கிறது அயனைசேஷன் எனர்ஜி. ஏன் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம், எம்மை வந்து M ப்ளஸ்ஸாக மாற்றுறோம். அப்போது அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது என்னது, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, மோஸ்ட் க்ளோஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை. அப்போ அந்த எம்மிலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோன்னா இட் ஃபார்ம்ஸ் M ப்ளஸ். ஓகே, அப்போ டெல்டா H3ங்கிறது அயனைசேஷன் எனர்ஜி. டெல்டா H4ங்கிறது எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு என்னென்னு பார்த்தோம், நியூட்ரல் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தோட நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானை ஆட் பண்ணி அதை ஆனையானாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போது லிபரேட் ஆகிற எனர்ஜியை தான் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே டெல்டா H4ங்கிறது எலக்ட்ரான் அஃபினிட்டி. யூங்கிறது லாட்டிஸ் என்தால்பி ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் சாலிட் MX. இங்கே யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதா லாட்டிஸ் எனர்ஜி. எதுக்கு, அந்த மெட்டல் ஹேலைட் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான லாட்டிஸ் எனர்ஜி. டெல்டா HFங்கிறது என்னது, என்தால்பி சேஞ்ச் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் MX டைரக்ட்லி ஃப்ரம் எலிமெண்ட்ஸ். அதாவது ஒரு மெட்டல் ஹேலைட் அதனுடைய எலிமெண்ட்ஸ்லேருந்து டைரெக்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான என்தால்பி சேஞ்ச், தட் இஸ் டெல்டா HF. இப்போ ஹெஸ் லா ஆஃப் ஹீட் சமேஷன். இப்போ டெல்டா HF இஸ் ஈக்குவல் டு டெல்டா H1 ப்ளஸ் டெல்டா H2 ப்ளஸ் டெல்டா H3 ப்ளஸ் டெல்டா H4 ப்ளஸ் U அப்படின்னு எழுதலாம். ஹெஸ்லா என்ன சொல்லிச்சு, ஒரே ஸ்டெப்பில் ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் கன்வர்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் அதுவே நிறையா ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகி சேம் ப்ராடக்டை கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த ஒரே ஸ்டெப்பில் நடந்த ரியாக்ஷனுடைய என்தால்பி சேஞ்ச் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அந்த ரியாக்ஷனில் நடந்த என்தால்பி சேஞ்சஸோடைய டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஹெஸ்லா சொல்லிச்சு. இப்போ ஹெஸ்லா படி டெல்டா HFங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டெல்டா H1, டெல்டா H2, டெல்டா H3, டெல்டா H4 அண்ட் U லாஸ்ட்டில் லாட்டிஸ் என்தால்பி, இந்த மொத்தத்தினுடைய டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த இடத்துல அந்த சைக்கிள் இதுதான் பான் ஹேபர் சைக்கிள். Let us Born Haber cycle for determining the lattice enthalpy of NaCl as follows. இப்போ NaCl உடைய lattice enthalpy Born Haber cycle யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா, since the reaction is carried out with reactant in elemental forms and products in their standard states, at 1 bar the overall enthalpy change of the reaction is also the enthalpy of formation of for NaCl. இப்போ 1 bar ப்ரெஷரில் NaCl உடைய ரியாக்ஷன் நடக்குதுன்னு வைக்கலாம். ஓவரால் என்தால்பி சேஞ்ச் வந்து என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஃபார் NaCl, NaCl உடைய ஃபார்மேஷன் என்தால்பிக்கு ஈக்குவல். ஆல்சோ த ஃபார்மேஷன் ஆஃப் NaCl கேன் பி கன்சிடர்ட் இன் 5 ஸ்டெப்ஸ். NaCl ஃபார்மேஷன் 5 ஸ்டெப்பில் நடக்கிறதா வச்சுக்கலாம். த சம் ஆஃப் தி என்தால்பி சேஞ்சஸ் தி ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு தி என்தால்பி சேஞ்ச் ஃபார் தி ஓவரால் ரியாக்ஷன் ஃப்ரம் விச் த லேட்டஸ்ட் என்தால்பி ஆஃப் NaCl இஸ் கால்குலேட்டட். அதாவது நம்ம மேலே சொன்ன அதே விஷயம் இங்கே NaClக்கு அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக எலிமெண்ட்ஸ்லேருந்து கன்வெர்ட் ஆகக்கூடிய NaClனுடைய என்தால்பி சேஞ்ச் வந்து அதில் வர எல்லா ஸ்டெப்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பினுடைய என்தால்பி சேஞ்சஸுடைய டோட்டலுக்கும் ஈக்குவலாக இருக்கும், இன்க்ளூடிங் த லேட்டிஸ் எனர்ஜி.
இப்போ பார்க்கலாமா, இது NaCl பாண்ட் ஹேபர் சைக்கிள். Na சாலிட் ப்ளஸ் 1/2 Cl2. அங்கே 1/2 X2ன்னு போட்டோம். Xன்னு இருந்த இடத்துல Cலும் Mன்னு இருந்த இடத்துல Naவும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். தட்ஸ் ஒன்லி சேஞ்ச் இன் திஸ் பாண்ட் ஹேபர் சைக்கிள். பார்த்தீங்கன்னா Naவும் ஆஃப் Cl2 மாலிகுல்ஸ் இருக்கும்போது NaCl ஃபார்ம் ஆகுது. இப்போது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற Naவை கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாற்றுறோம். டெல்டா H1 தட் இஸ் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். அடுத்தது கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற சோடியமில் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி Na ப்ளஸ்ஸாக மாத்திரம். இங்கே டெல்டா H2ங்கிறது அயனைசேஷன் எனர்ஜி. அடுத்து Cl2 மாலிகுலில் இருந்து Cl ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அது என்னது, மாலிகுல் டு ஆட்டம் வர்றது டெல்டா H3ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த ஹீட் ஆஃப் டீகம்போசிஷன். அடுத்தது வந்து குளோரின் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறத Cl மைனஸாக மாற்றுறோம். அங்கே டெல்டா H4ங்கிறது எலக்ட்ரான் அஃபினிட்டி. Cl அடுத்து Na ப்ளஸும் Cl மைனஸும் கம்பைண்ட் ஆகும்போது NaCl ஃபார்ம் ஆகுது. அங்கே இருக்கிறது லாட்டிஸ் என்தால்பி U. இப்போ டெல்டா HF ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு எவ்வளவுனா -411.3 kJ/mol. டெல்டா H1 ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் எவ்வளோனா 108.7 kJ/mol. அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 495.0 kJ/mol. டிசோசியேஷன் எனர்ஜி 244 kJ/mol. எலக்ட்ரான் அஃபினிட்டி -349 kJ/mol. U is equal to lattice energy of NaCl. lattice energy தெரியாது, அதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் இதில் இப்போ எழுதிக்கலாமா. இப்போ தெரியாத U தான் கால்குலேட் பண்ணுவோம். யூவை இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் வேல்யூஸை ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். அப்போ டெல்டா HF மைனஸ் டெல்டா H1 ப்ளஸ் டெல்டா H2 ப்ளஸ் 1/2 டெல்டா H3 ப்ளஸ் டெல்டா H4னு நமக்கு ஈக்குவேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ U ஈக்குவல் டு டெல்டா HF வேல்யூ எவ்வளோ -411.3 மைனஸ் மீதி டெல்டா H1 டெல்டா H2 டெல்டா H3 டெல்டா H4 எல்லா வேல்யூஸையும் அங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு NaCl உடைய லாட்டிஸ் என்தால்பி கிடச்சிரும். U is equal to -788 kJ/mol. The negative sign of lattice energy indicates that energy is released when sodium is formed from its constituent gaseous ions Na plus and Cl minus. இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அந்த கிறிஸ்டல் லாட்டிஸில் இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகிறத மென்ஷன் பண்ணுது. அப்போ எனர்ஜி அங்கே டிக்ரீஸ் ஆகும் ரிலீஸ் ஆச்சுன்னா, அதனால தான் இங்கே மைனஸ் நெகட்டிவ் சைன் வந்திருக்கு. எவாலுவேட் யுவர் செல்ஃப் 4 ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.